இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆமா, நீ என்னடா அவளை தேடிக்கிட்டு இப்படி ரோடெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்க? ஓ, காதலா? ஒருவேளை நீ ஏதாவது ஒரு ஹை சொசைட்டி பொண்ண பாக்கணும்னு நினைச்சாலும் பாவம் உன் அப்பா யாருன்னே சொல்ல முடியாது. உனக்கு பொண்ணு யார் கொடுப்பாங்க? புருஷன் யாருன்னே தெரியாத வீட்டுக்கு மருமகளை யார் அனுப்பி வைப்பாங்க? உங்க பொழப்ப பத்தி தெரிஞ்சவங்க யாரும் உங்களுக்கெல்லாம் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அதனாலதானா யாரும் இல்லாத அந்த அனாதைய செலக்ட் பண்ணி வச்சிருக்க? இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் உங்க புத்திசாலித்தனம் அற்புதம். உண்மையிலேயே ரொம்ப அற்புதமா இருக்கு. எப்படிரா அம்மாவும் பிள்ளையும் ஒரே அண்டர்ஸ்டாண்டிங்ல போறீங்க? வாய்ப்பே இல்ல. எப்பவோ விட்டுட்டு வந்தவன திருட்டுத்தனமா சந்திக்கிறா உன் அம்மா. யாருன்னே தெரியாத ஒருத்தைய கூட்டிட்டு வந்து நேரடியா வீட்லயே வச்சுக்கிட்டு இருக்க நீ. அம்மாவும் பிள்ளையும் பெரிய ஆளுங்கதான். சூப்பர்ரா, சபாஷ். உங்களை பத்தி நினைச்சாலே செத்து போயிடலாம் போல இருக்கு. ஆனா உங்களுக்கு மட்டும் எப்படி வாழணும்னு தோணுது? அபூர்வா, 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 அபூர்வா. யாரோ ஒருத்தோட சாவுல இருந்து பொறுக்கிட்டு வந்த அந்த தாலிய கழுத்துல கட்டிக்கிட்டு இருக்கிற நீ எங்களை பத்தி பேசுறியா? யாரோ ஒருத்தரோட புருஷனுக்கு பொண்டாட்டியா வாழ்ற நீ ஏன் அவத்துட்டியா? உன்ன மாதிரி எங்க அம்மா ஒண்ணும் தாலிய பொறுக்கி கட்டிக்கல. அந்த ஆள் ஏமாத்தினதுக்கு அவரை பழி வாங்கறதுக்காக எங்களை பலியாக்கி சுகங்களை தேடி வந்து எங்க கண்ணு முன்னாடி வாழ்ந்தாலும் எங்க அம்மா இப்ப கூட அதே நெருப்பாதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எங்க அம்மா வெளியில சந்திச்சாலும் அவங்களோட புருஷனை தான் சந்திச்சிருக்காங்க. உன்ன மாதிரி உன்னோட வீட்டுல இருக்கவங்க மாதிரி இன்னொருத்தியோட புருஷனுக்கு பொண்டாட்டியாலாம் அவங்க வாழ்ந்துட்டு வரல. ஏன் வீட்டை கை நீட்டி குறை சொல்ற அளவுக்கு உனக்குலாம் தகுதியே இல்ல. முதல்ல நீ உன்னோட வாழ்க்கைய பாரு. யாரு குறுக்கு வழியில வாழ்க்கைய வாழ்றாங்கன்னு அப்பதான் உனக்கு புரியும். சொல்லுடா, கிடைச்சதா? கிடைச்சிருச்சுண்ணா. எங்க, எந்த லொகேஷன் காட்டுது? கரெக்டா திண்டிவனம் ஃபாரஸ்ட்டுக்கு பக்கத்துல ஒரு மில் இருக்குல்ல, அங்கதானா காட்டுது. அப்படியா? நானும் அந்த லொகேஷன்ல தான்டா இருக்கேன். சரி, நீ ஃபாலோ பண்ணு, எனக்கும் அந்த லொகேஷனை ஷேர் பண்ணு. சரிண்ணா. ஹலோ. சார், சார், நான் தான் சார். என்னை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க சார். ஒரு சின்ன பார்ட்டி கொண்டாடலாமேன்னு சரக்கு வாங்க வந்தேன் சார். என்னையா இந்த டைம்ல சரக்குலாம் கிடைக்குமா? அதெல்லாம் கிடைக்கும் சார். ஆனா என்ன 50 ரூபா அதிகம் கேட்பான். என்ன ஸ்பெஷல்? பர்த்டேவா? இல்ல சார், ஒரு பொண்ணு இதெல்லாம் நீங்க ஏன் சார் கேக்குறீங்க? அங்க ஓரமா நிறுத்துங்க, நான் இறங்கிக்கிறேன். தேங்க்யூ சார்.
டேய் சீக்கிரம் வாடா. எவ்வளவு நேரம்டா? எல்லாம் வாங்கிட்டியா இல்லையா? வாங்கிட்டேண்ணே. மரியாதையா கேட்டேன், முடியாதுன்னு சொன்னேன். உங்ககிட்ட பேசி பேசியே என் மனச பறி கொடுத்துட்டேன். அதனாலதான் சரக்கு அடிச்சுட்டு மறுபடியும் வந்துட்டேன். வேண்டாம், என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. வேற வழி இல்லைன்னு சரக்கு அடிச்சுட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். பண்ண நான் சொந்தமாக்கிக்க போறேன்டி. வா. டேய் 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 டேய். டேய் போய் உன போட்டு தள்ளுங்கடா. போங்கடா. ஒண்ணு போட்டு தள்ளுங்கடா. ஏய், நீ பயப்படாத, வா போலாம். நீங்க மட்டும் வரலன்னா என்ன இருக்குன்னே தெரியல. தேங்க்யூ, தேங்க்யூ so much.